டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினது பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நாங்க எப்படி எடப்பாடியோட போய் கூட்டணி வைக்க முடியும், நீங்க கட்சியை ஆரம்பிச்சதே எடப்பாடிக்கு எதிராக தான். அப்படி இருக்கும்போது நாங்க என்டிஏ கூட்டணியில எடப்பாடி முதலமைச்சரை நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்களே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது. அதை ஒரு நாள் ஏத்துக்க மாட்டோம். இருந்தாலும் அமித்ஷா பாஜக இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த தலைவர் பதவி நயினார் கையில் போனதுக்கு பிறகு அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை நயினார் நாகேந்திரன் மேலே வைக்கிறாரு. குறிப்பாக அண்ணாமலை இருந்த வரைக்கும் இதை அவர் சரியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு, எங்களோட தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒரு அகம்பாவமாக பேசுகிறாரு. ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொன்னால் வாங்கி தராமல் எங்கிட்ட அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுக்கு முழுக்க முழுக்க நயினார் நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருக்காரு. இவரு பேசுறதுக்கு காரணம் அண்ணாமலைன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. ஆமா. ஆனா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, எங்க அண்ணாமலை தான் எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே பேசினாரு. பாஜக தொண்டர்கள் எல்லாம் அதுக்கு உழைக்கணும்னு சொன்னாரு. ஆனா டிடிவி தினகரன் ஏன் மேல கோவப்படுறாரு, இது என்னன்னு எனக்கு விளங்கல அப்படின்னு சொல்லி நெல்லை பாஷையில பேசுறாரு. ஏன்னா அண்ணாமலை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தற்குறி எடப்பாடி பழனிசாமின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஆதரவு கொடுக்காம தான் இருந்தாரு. அமித்ஷா மேடையில தான் எடப்பாடி சிஎம் ஆக்குறது நம்ம கடமைன்னு பேசுறாரு. ஒரு 6-7 மாசத்துல எந்த அளவு ஒரு ஸ்டாண்டை மாத்துறாருன்னு பார்த்தவங்க அது அமித்ஷா சொல்லி தான் ஸ்டாண்டை மாத்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த சூழல்ல தான் நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்கிறாரு. எல்லாத்தையும் இப்போ கூட்டணி கட்சினா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணணும். ஆனா எடப்பாடிக்கு மட்டும் சிவப்பு கம்பளம், மற்றவங்களுக்குலாம் கம்பளமே கிடையாது, வந்தாங்க போனா போங்க அப்படின்னா எங்களுக்கு சுயமரியாதை இருக்குல்ல, நாங்க எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் வெளியே வந்தாரு, இப்ப டிடி வெளியே வந்துட்டாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் தனிப்பட்ட முறையில கூட ஓபிஎஸ் டிடிவிட்டையும் பேசி சமாதானப்படுத்த நான் தயாரா இருக்கேன், தப்பான புரிதல் தான் என் மேல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மனசு வைக்க வேண்டியவங்க மனசு வைக்கணும். ஆமா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.